மாசி வந்துருச்சு, என்ன சுசித்ரா மாசி மகத்துக்கு நம்ம வந்து விளக்கெடுக்க போவோம் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேர் போன தடவை எனக்கு கமெண்ட்டில் நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்ன மாதிரி போய் எடுக்கணும், எப்போ போகணும், இது எப்பெல்லாம் வரும், அப்புறம் எத்தனை நாளுக்குள்ளே போகலாம், இன்னைக்கு போகலாமா, நாளைக்கு போகலாமா, இல்லை நம்ம வந்து கோவிலில் போய் போடணுமா, இல்லை தெப்பத்துக்கிட்ட தான் போடணுமாங்கிறது எக்கச்சக்க பேருக்கு டவுட் இருந்தது. அதை தான் இந்த என்னால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே எப்படி நம்ம மதுரையிலேருந்து கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 7:30 பிளான் பண்ணுவோம். 7 o'clock ஆனால் நான் வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன். ஏன்னா பிரியா வாங்கிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு தீபா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பிக்கப் பண்ணும். ஸோ அந்த டைமிங்க்கு வச்சுட்டு ஒரு 9 மணிக்குள்ளே போயிருங்கங்க. இப்போயே பாருங்கள் எவ்வளோ வெயில் வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் காலையில் ஒரு 9-9:30 அங்கே போயிட்டீங்கன்னா ஒரு இடத்த போய் பிடிச்சிடலாம். நாங்கள் எப்போவுமே ஒரு இடம் வச்சுருப்போம். எங்கன்னா சாமி வந்து அங்கே மண்டாப்படி வச்சுருப்பாங்க, அது பக்கத்தில் போயிடுவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சாமி அப்படியே நம்ம தெப்ப திருவிழாக்கு அது தேரில் வச்சிருவாங்க. ஸோ அதனால தான் நம்ம அப்படி பிளான் பண்ணுறது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9-9:30 அங்கே போயிட்டோன்னா கார் பார்க்கிங் ஏரியாவோ எல்லாமே, ஏன்னா சாமி கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களை பிளாக் பண்ணி ரொம்ப தூரம் போட்டுருவாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டிங்கன்னா கொஞ்சம் உள்ள காரை கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஒரு பார்க்கிங்காக இருக்கும், அங்கே முன்னாடி போய் போட்டுட்டு கொஞ்சம் தூரமாக நடந்து போய்க்கலாம். செப்பல் ப்ரொடெக்ஷன் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த வருஷம்லாம் நான் என்ன நினச்சிருக்கேன்னா, நம்ம எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. நீங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிருங்க. இப்போ விளக்கு வந்து நம்ம வாங்க வேண்டியது விளக்கு, எண்ணெய், திரி, குங்குமம், சந்தனம், சாமிக்கு தேவையான, அப்புறம் வந்து பத்தி, இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. ஒரு பாட்டில் தண்ணி, எச்சப்படாத பாட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் அங்கே தண்ணி தொளிச்சு இதெல்லாம் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன், நிறைய பேர் வந்து வேண்டிட்டு வந்திருப்பீங்க, எனக்கு நிறைவேறுனா அந்த 101 விளக்கு போடுறேன், 51 விளக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன். ஒரு விளக்கு போட்டாலும் அவர் வந்து ஏற்றுப்பார். நீங்கள் ஒரு 51 விளக்கை ஏற்றி போன தடவை ஒரு விஷயங்கள்லாம் நடந்தது பார்க்கணும், பின்னாடி தீ எரிஞ்சிருச்சு. அதே மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து இருக்கவே இருக்க மாட்டேங்குது. இங்கே விளக்கு ஏற்றிட்டு இருப்பாங்க, அங்கே இப்போ நான் இங்கே முன்னாடி நின்று ஏற்றிக்கிட்டு இருக்கேன்னா பின்னாடி ஒருத்தவங்க ஏற்றிக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ நம்ம இப்படி திரும்பிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சுன்னா அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடமே வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா அங்கங்கே விளக்கு எரியறதுனால ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வேர் பண்ணிக்கோங்க, காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு போங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு. நம்ம எப்படி போய் விளக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ முதல் வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதல் வருஷம் வந்து நீங்கள் ஒரு 5 விளக்கு எடுத்துகிட்டு போங்க. அங்கே போய் ஒரு அழகாக ஒரு கோலம் போட்டு விளக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கெல்லாம் போட்டுட்டு அங்கே தீபாரதனையெல்லாம் காமிச்சிட்டு நம்ம சாமியை கும்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து நிறைய பேர் விளக்கு போட்டுட்ருப்பாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து என்னோடய விளக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அந்த விளக்கில் வந்து காயின் இருக்கும். ஸோ நம்ம அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிருக்கோம், நிறைவேறினவங்க தான் அந்த காயின் போட்ட காசோடு வந்து அந்த விளக்கை போடுவாங்க. அதனால அதை வச்சு தான் நம்ம வந்து அவங்கக்கிட்ட கேட்போம், என்னங்க இந்த விளக்கு எடுத்துக்கலாமா, உங்களுக்கு நிறைவேறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சந்தோஷமாக சொல்லுவாங்க, ஆமாங்க நான் எனக்கு இது வேண்டுனே எனக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க. உடனே போகணும், அப்படியே அதை சூடத்தை அணைக்கணும், வேகமாக டபக்குன்னு போட்டுட்டு வராதிங்க. ஒரு 10 நிமிஷம் சாமி கும்பிட தான் போயிருக்கீங்க, எங்கேயும் ஓடி போக போகிறது கிடையாது. ஸோ அதனால அவங்கக்கிட்ட கேட்ட உடனே அவங்களும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க விளக்க கொஞ்சம் எரிய விடுங்க. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் இருக்க போகும்போது லைட்டாக குளிர வச்சு மஞ்சள் துணி அதில் எடுத்துட்டு கட்டி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு வரணும். பாக்ஸ் எப்படின்னா, நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. நானே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் பிளாஸ்டிக் பாக்ஸுமே நான் வந்து ஒரே பாக்ஸ் தாங்க வச்சுருந்தேன். வருஷம் பாக்ஸ் எல்லாம் மாற்றலை. இங்கே மனுஷங்க என்னென்னா அந்த குளத்தையே வந்து குப்பையாக்கிறீங்க, தூக்கி போட்டு. ஸோ பிளாஸ்டிக் உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பாக கிடச்சிச்சு, ஒரு 15 ரூபான்னு உடனே தூக்கி போட்டுறது. தயவுசெய்து அதை தூக்கி போடாதீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் வச்சு ஒரு இடத்துல வந்து நீங்கள் சாமி கும்பிட்றீங்க, அதை எடுத்து அப்படியே தூக்கி போட்டுறீங்க. நான் எப்போ இந்த வருஷம், அதனால போன வருஷம் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, பிரியா ஆகட்டும், அம்மா, இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணேன்னா, இதோ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுத்துறேன். ஏன்னா நம்ம 2 விளக்கு தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு குட்டி
குட்டி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு குட்டி பாக்ஸ் வாங்கி, ஏன்னா இது எதுக்காக வந்து இந்த மாதிரி உலோகங்கள் மீன்ஸ் பித்தளை இந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னா இதனால ஒரு குட் வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதனால ஒரு சத்தம் இருக்கும். இதில் வச்சு அதை பண்ண போகும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அதனால இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வாங்க. இதை நான் இன்னும் திறக்கவே இல்லை, நிறைவேறிடுச்சு இந்த வருஷம். ஸோ இதை போய் நம்ம அங்கே இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் துணியோடு நான் கட்டி வச்சுருக்கேன் 2 விளக்கு. ஸோ அதை போட்டுட்டு மறுபடியும் இந்த டப்பாக்குள்ளேயே தான் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அதனால தயவு செய்து அந்த டப்பாவை தூக்கி போட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து நிறைவேறவில்லை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அடுத்த வருஷம் நிறைவேறிடும், ஆனால் நம்பிக்கையை விடாதீங்க. இதனால நான் விளக்கு போட்டேன் எல்லாருக்கும் அப்படியே பூம்பானா உலகமே அங்கே தான் போய் நிற்கும். மனதார வேண்டுங்க, கண்டிப்பாக அந்த வருஷம் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்கும். அதை வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. நிறைய பேருக்கு என்னென்னா நம்பிக்கையே இருக்காது. அதனால வந்து அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல் நினச்சா கல் தாங்க. இவ்வளோ சாமி படத்தை வச்சு கும்பிட்றோம், இவங்க எல்லாருமே சாமி அப்படின்னு நினச்சிட்டு தானே நம்ம கும்பிட்டுட்ருக்கோம். அப்படிங்கிறப்போ அது சாமியாக நினைங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கோயிலுக்கு லைனில் நின்று உங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தயவு செய்து கோயிலுக்குள்ளே போகாதீங்க அன்னைக்கு. ஏன்னா கோவிலில் இருந்து சாமி வந்து வெளியில் வந்துடுது, மூலவருக்கு பவரே இருக்காது. அவர் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்க வந்துட்டாரு. ஸோ அதனால அவர் வெளியிலேயே நீங்கள் பார்த்தீங்களா பெருமாளேன்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு அழகாக விளக்க போட்டுட்டு வாங்க. ஸோ அது மாதிரி பண்ண போகும்போது இந்த மாதிரி நீங்கள் விளக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா அழகாக நீங்கள் வச்சு வாரம் என்றைக்கோ, நிறைய பேர் வந்து அதை திறந்து கும்பிடணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்து மூடி வச்சு பெருமாளே எனக்கு நான் நினச்சது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் நீங்கள் எப்படி டெய்லி சாமி கும்பிட்டிங்கன்னா டெய்லி கும்பிடுங்க. இல்லை இப்போ நான்லாம் செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி தான் கும்பிடுவேன். ஸோ அதுக்கு ஒரு மேலே பூ வச்சுட்டு ஓகே நிறைவேறட்டும் அப்படின்னு மனசார நினச்சிக்கிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும். ஸோ பெருமாள் எங்கே இருந்தாலும் அதை நடத்தி கொடுப்பாரு. அதுதான் அந்த நம்பிக்கையோடு போங்க, கண்டிப்பாக நிறைவேறும். அதுக்கப்புறம் நிறைய டவுட்ஸ் என்ன இருக்குன்னா, எப்படி விளக்கு எடுக்கிறது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த விளக்கு போட்டுட்ருக்க போகும்போது அந்த காயின் விளக்கா நீங்கள் எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆனால் எல்லா திங்ஸையுமே நீங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நல்லது. கோலப்பொடி, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொடையெல்லாம் கூட எடுத்துகிட்டு போங்க, நல்ல வெயிலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் சேஃபராக இருக்கலாம். ஆனால் தயவு செய்து வயசானவங்களாம் இதில் போகவே போகாதீங்க. ஏன்னா எங்கள் அம்மாவே நாங்கள் இப்போ விட்டுட்டு தான் போகிறோம். ஏன்னா கூட்ட நெரிசல் ஜாஸ்தியாக இருக்குது. அங்கே அந்த விளக்கு போடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 11 to 12க்குள்ளே உங்களுக்கு வந்து தெப்பத்தில் வச்சுருவாங்க. அதனால் நீங்கள் அழகாக நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் இடித்து பிடிச்சி பார்க்காம நீங்கள் பெருமாளை இங்கேயே தரிசிட்டு வரலாம். சூப்பரான தரிசனமாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் எப்படிலாம் தரிசனம் பண்ணுறீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.